ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்தின் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பக்திர் பவதி நைஷ்டிகி. வஸ்துனோ மிருது காத்தின்யா வஸ்துனோ மிருதுகாഠின்யா லகு குர்வோஷ்ண சீததா லகு குர்வோஷ்ண சீததாம் ஜிக்ருக்ஷதஸ்த்வன் நிர்பின்னா ஜிக்ருதஸ்தஸ்வன் நிர்பின்னா தஸ்யாம் ரோமமஹீருஹா. தஸ்யாம் ரோமமஹீருஹா. திருப்பி சொல்லுங்க. வஸ்துன எல்லா வஸ்துக்களிலும் மிருது மிருதுவான தன்மை, காடின்ய கடினமான தன்மை, லகு லேசான தன்மை, குரு பாரமான தன்மை, ஓஷ்ண சூடான தன்மை, சீததாம் குளிர்ந்த தன்மை, ஜிக்ருசத உணர ஆவல் கொண்டு, துவக் ஸ்பரிச உணர்வு, நிர்பின்னா பரப்பப்பட்ட, தஷ்யாம் தோளில், ரோம உடல் ரோமங்கள், மகீருகா அதை போலவே ஆளும் மூர்த்திகளாகிய மரங்களும், தத்ர அங்கு, ச கூட அந்த உள்ளே, பகி வெளியே, வாத வாதத்வசா ஸ்பரிச புலன் அல்லது தோல், லப்த உணரப்பட்டு, குண புலன் உணர்வுக்குரிய பொருட்கள், விருத உண்டாக்கப்பட்டன. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதிக்கு மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. ஜடத்தின் இயற்கை குணங்களாகிய மிருதுத்தன்மை, கடினத்தன்மை, சூடு குளிர், லேசான தன்மை மற்றும் பாரமான தன்மை உணர்ச்சியின் பின்னணியான தோல், மயிர்கண்கள், உடலின் மேலுள்ள ரோமங்கள் மற்றும் அவற்றின் ஆளும் மூர்த்திகள், மரங்கள் ஆகியவற்றை அறிய விரும்பியதும் அவை உற்பத்தி செய்யப்பட்டன. தோலின் உள்ளும் புறமும் உள்ள காற்றுத்திரையின் மூலமாக புலன் உணர்வு முக்கியத்துவம் பெற்றது. பொருளுரை: ஜடத்தின் இயற்கை குணங்களான மிருதுத்தன்மை போன்றவை புலன் உணர்வை பற்றிய விஷயங்களாகும். ஒரு பொருளை கையால் தொட்டு பார்ப்பதால் அதன் உஷ்ண நிலையை ஒருவரால் அறிய முடியும். ஒரு பொருளின் கனத்தை அளக்க
அதை கையால் தூக்குவதன் மூலமாக அப்பொருளின் கனமான தன்மையையோ அல்லது லேசான தன்மையையோ ஒருவரால் மதிப்பிட முடியும். தோல், தோலின் மயிர்க்கங்கள் மற்றும் உடலின் மேலுள்ள மயிர்கள் ஆகிய அனைத்தும் ஸ்பரிச உணர்ச்சியுடன் ஒன்றுக்கொன்று சார்புள்ளவையாகும். தோலின் உள்ளேயும் வெளியேயும் வீசும் காற்றும் கூட புலன் உணர்வுக்கான ஒரு பொருளே ஆகும். இப்புலன் உணர்வும் கூட அறிவை பெறுவதற்குரிய ஒரு மூலமாகும். ஆகவே மேலே குறிப்பிட்டுள்ளதை போல் பௌதீக அறிவு அல்லது சரீரத்தை பற்றிய அறிவு ஆத்ம அறிவிற்கு கீழ்ப்பட்டதென்று இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆத்ம அறிவு பௌதீக அறிவையும் உள்ளடக்கியதாகும். ஆனால் பௌதீக அறிவு ஆத்ம அறிவை நோக்கி அழைத்துச் செல்லாது. உடலின் மீதுள்ள ரோமங்களுக்கும் பூமி எனும் உடலின் மீதுள்ள தாவர வகைகளுக்கும் இடையில் நெருக்கமான ஓர் உறவு உண்டு. காய்கறி உணவும் மருந்தும் தோலுக்கு உணவு சத்தாக இருக்கின்றன. இது 3ஆம் காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துவஷம் அஸ்ய வினிர்பின்னா விவிசுர் திஸ்னயம் ஔஷதி. So 24 ஹஸ்தௌ ருருஹது தஸ்ய நானா கர்ம சிகீர்ஷயா தயோஸ்து பலவான் இந்திர ஆதானம் உபயாஸ்ரயம். மொழிபெயர்ப்பு: அதன் பிறகு பல வகையான செயல்களை செய்ய பரமபுருஷர் விரும்பிய பொழுது இரு கரங்களும் அவற்றின் ஆளும் வலிமையும் மற்றும் சொர்க்க தேவனான இந்திரனும் தோற்றத்திற்கு வந்தனர். அவ்வாறே கரங்கள் மற்றும் தேவர் ஆகிய இரண்டையும் சார்ந்த செயல்களும் தோன்றின. பொருளுரை: ஜீவராசிகளின் புலன் உறுப்புகள் என் நிலையிலும் ஒருபொழுதும் சுதந்திரமானவை அல்ல என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மால் அறிய முடியும். பகவான் ஹிருஷ்கேசன் அல்லது புலன்களின் பகவான் என்று அறியப்படுகிறான். இவ்வாறாக பகவானின் ஆணையால் ஜீவராசிகளின் புலன் உறுப்புகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட தேவரால் ஆளப்படுகிறது. எனவே ஒருவரும் தன்னை புலன்களுக்கு உரிமையாளர் என்று உரிமை கொண்டாட முடியாது. ஜீவராசி புலன்களால் ஆளப்படுகிறான். புலன்கள் தேவர்களால் ஆளப்படுகின்றன. தேவர்கள் பரமபுருஷரின் தொண்டர்களாக இருக்கின்றனர். இதுவே படைக்கும் முறையிலுள்ள ஏற்பாடாகும். அனைத்தும் முடிவாக பரமபுருஷராலேயே ஆளப்படுகின்றன. ஜட இயற்கைக்கோ அல்லது ஜீவராசிக்கோ சுதந்திரம் இல்லை. தனது புலன்களுக்கு தானே எஜமானன் என்று உரிமை பாராட்டும் மாயைக்கு உட்பட்ட ஜீவராசி பகவானின் பகரங்க சக்தியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பவனாவான். ஜீவராசி தன் அற்பமான வாழ்வில் தற்பெருமை கொண்டுள்ளவரை அவன் பகவானுடைய பகிரங்க சக்தியின் கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தன்னை ஒரு முக்தியடைந்த ஆத்மா என்று ஒருவன் எவ்வளவு அதிகமாக கூறிக்கொண்டாலும் மாயையின் பிடியிலிருந்து முக்தி அடைவதெனும் கேள்விக்கே இடமில்லை. 25 கதிம் ஜிகீஷதஹ பாதௌ ருருஹாதே அபிகாமிகம் பத்யாம் யக்னஸ்வயம் ஹவ்யம் கர்மபி கிரியதே நிர்பிஹி. மொழிபெயர்ப்பு: அதன் பிறகு அசைவை கட்டுப்படுத்த அவர் விரும்பியதால் அவரது பாதங்கள் தோற்றத்திற்கு வந்தன. அப்பாதங்களிலிருந்து ஆளும் மூர்த்தியான விஷ்ணு தோற்றுவிக்கப்பட்டார். இச்செயலின் மீதான அவரது சொந்த மேற்பார்வையினால் எல்லா வகையான மனிதர்களும் சுறுசுறுப்பாக அவரவர் வர்ணாசிரம கடமைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். பொருளுரை: ஒவ்வொரு மனிதனும் தனது குறிப்பிட்ட கடமையில் ஈடுபட்டுள்ளான். மக்கள் இங்கும் அங்குமாக நடமாடும் பொழுது இத்தகைய செயல்கள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. உலகின் பெரிய நகரங்களில் இது கவனத்தை ஈர்க்கும் வகையில் காட்சியளிக்கிறது. மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரங்கள் முழுவதிலும் பெரும் அக்கறையுடன் பிரயாணம் செய்கின்றனர். இந்த அசைவு நகரங்களின் எல்லைக்குள் மட்டும் அடங்கியிருக்கவில்லை. வெவ்வேறு வாகனங்களின் மூலமாக மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு செல்லும் பொழுது இந்த அசைவை
காணப்படுகிறது. மனிதன் தொழிலில் வெற்றியடையும் நோக்கத்துடன் மோட்டார் வண்டிகளிலும் ரயில் வண்டிகளிலும் சாலையின் மீதும் சுரங்க பாதைகளின் வழியாகவும் பூமியில் பிரயாணம் செய்கிறான். ஆனால் சுகபோகமான வாழ்வுக்காக பொருள் சம்பாதிப்பதே இவ்வெல்லா அசைவுகளிலும் உள்ள உண்மையான நோக்கமாகும். இத்தகைய சுகபோகமான வாழ்வுக்காகத்தான் வெவ்வேறு பிரிவுகளை கொண்ட மானிட செயல்களில் விஞ்ஞானிகள், ஓவியர்கள், பொறியியல் வல்லுநர்கள், தொழில் நிபுணர்கள் ஆகிய அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மனித வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்களை எவ்வாறு உபயோகம் உள்ளவையாக மாற்றுவது என்பதை அவர்கள் அறியவில்லை. இந்த ரகசியத்தை அறியாததால் அவர்களின் செயல்கள் அனைத்தும் கட்டுப்பாடற்ற புலன்முகர்வையே நோக்கமாக கொண்டுள்ளன. ஆகவே இவ்வெல்லா தொழில்களின் மூலமாகவும் அவர்கள் ஆழமான இருண்ட பிரதேசங்களுக்குள் அறியாமல் நுழைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பரமபுருஷரின் பகிரங்க சக்தியால் அடிமைப்பட்டப்படுத்தி இருப்பதால் பரமபுருஷரான விஷ்ணுவை அவர்கள் முற்றிலும் மறந்துவிட்டனர். இதனால் ஜட இயற்கையின் சூழ்நிலைகளின் கீழ் தற்போது படைக்கப்பட்டுள்ள இவ்வாழ்வை சர்வமும் என்றும் இயன்ற அளவுக்கு புலன்முகர்வை அனுபவிப்பதற்காகவே இது உள்ளது என்றும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆனால் வாழ்வை பற்றிய இத்தகைய தப்பெண்ணம் எதிர்பார்க்கும் மன அமைதியை எவருக்கும் அளிக்காது. ஆகவே இயற்கை செல்வங்களை உபயோகிப்பதன் மூலமாக பெறப்பட்ட அறிவு முன்னேற்றங்கள் அனைத்திலிருந்தும் இந்த ஜட நாகரிகத்தில் ஒருவரும் சந்தோஷமாக இல்லை. அவர்கள் உலக அமைதிக்குரிய வழியில் சுயநலத்தை தியாகம் செய்ய முயற்சிக்க வேண்டும். இதை பகவத்கீதையும் 18.45-46 பின்வரும் பதங்களில் அறிவிக்கிறது. ஸ்வே ஸ்வே கர்மணி அப்ரதஹ சம்சித்திம் லபதே நர ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு யதஹ பிரவித்ர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மணா தம் அப்யச்சர்ய சித்திம் விந்ததி மாணவக. அர்ஜுனனிடம் பகவான் கூறினார், தனது குறிப்பிட்ட வர்ணாசிரம கடமையை நிறைவேற்றுவதால் எவ்வாறு ஒருவரால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைய இயலும் என்பதை என்னிடமிருந்து கேள். பரமபுருஷரை வழிபடுவதன் மூலமாகவும் பரமபுருஷரான விஷ்ணுவிற்காக யாகம் ஏற்றுவதாலும் மிக உயர்ந்த பக்குவத்தை மனிதனால் அடைய முடியும். பகவான் விஷ்ணு எங்கும் பரவியுள்ளார். அவருடைய கட்டுப்பாட்டினால் ஒவ்வொரு ஜீவராசியும் தனது சொந்த மனோபாவத்திற்கேற்ப தான் விரும்பிய வசதிகளை பெறுகிறான். ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு உத்தியோகங்களின் மூலமாக தனது திட்டத்தை முடிவு செய்யும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதால் வாழ்வில் வேறுபட்ட மனோபாவங்களை கொண்டிருப்பதில் தவறில்லை. ஆனால் தான் பரிபூர்ண சுதந்திரத்தை பெற்றவன் அல்ல என்பதை நன்கு அறிந்து கொள்வதை ஒருவன் தன் வாழ்வில் முக்கிய கருத்தாக கொள்ள வேண்டும். ஒருவன் நிச்சயமாக பரமபுருஷனுடைய கட்டுப்பாட்டிற்கும் வெவ்வேறு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்கும் கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். இதை நன்கு அறிந்து பரமபுருஷரான விஷ்ணுவின் உன்னத அன்பு தொண்டில் நிபுணர்களான அதிகாரிகளால் சிபாரிசு செய்யப்பட்டு உள்ளதை போல் ஒருவன் தனது செயலாலும் உழைப்பின் பலனாலும் பரமபுருஷனுக்கு தொண்டாற்றுவதை முக்கியமான ஒரு விஷயமாக கொள்ள வேண்டும். கால்களின் உதவி இல்லாமல் ஒருவரால் ஓரிடத்திலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல முடியாது என்பதால் இத்தகைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கால்களே உடலின் மிக முக்கிய கருவிகளாக திகழ்கின்றன. இதனால் யஜ்யங்கள் இயற்றுவதற்கென உள்ள மனிதர்களின் கால்களையும் பகவான் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். 26 நிரபித்யதா சிஷ்ணோ வை பிரஜானந்தாமிருதார்ஹிதனஹ உபஸ்தாசித் காமானாம் பிரியம் தத் உபயாஸ்ரயம். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பாலுறவு சுகத்திற்காகவும் குழந்தை பெறுவதற்காகவும் மற்றும் ஸ்வர்க்கம் போன்ற அமிர்தத்தை சுவைப்பதற்காகவும் பகவான் புற பாலுறுப்புகளை விருத்தியடை செய்தார். இவ்வாறாக பாலுறுப்பும் அதனை ஆளும் மூர்த்தியான பிரஜாபதியும் தோன்றின. இவை பகவானுடைய புற பாலுறுப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பொருளுரை. பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு சொர்க்கம் போன்றது பாலுறவு சுகமாகும். இச்சுகம் புற பாலுறுப்புகளால் சுவைக்கப்படுகிறது. பாலுறவு சுகத்திற்குரிய பொருளாக பெண் இருக்கிறார்.
இச்சுகத்தில் சம்பந்தப்பட்டுள்ள புலன் உணர்வு மற்றும் பெண் ஆகிய இரண்டுமே பிரஜாபதியினால் ஆளப்படுகின்றன. பிரஜாபதி பகவானின் புறப்பாலுறுப்புகளால் ஆளப்படுகிறார். இப்பதத்தின் மூலமாக பகவானுக்கு அவரது புறப்பாலுறுப்புகள் உள்ளன என்பதை அறிந்து பகவான் அருவமானவர் அல்ல என்பதை அருவவாதிகள் அறிய வேண்டும். பகவானின் இந்த புறப்பாலுறுப்புகளையே பாலுறவு சுகம் தரும் பொருட்கள் அனைத்தும் சார்ந்துள்ளன. உடலுறவின் வாயிலாக சுவைக்கப்படும் சுவர்க்கம் போன்ற இன்பம் இல்லையெனில் குழந்தைகளை பராமரிக்கும் சிரமத்தை ஒருவரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பரமபதத்தை சென்றடைவதற்குரிய புத்துணர்வை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே படைப்பின் நோக்கத்தை பராமரிப்பதற்கு ஜீவராசிகளின் உற்பத்தி தேவைப்படுகிறது. இத்தகைய செயலுக்கு பாலுறவு சுகம் ஒரு தூண்டுகோலாக உள்ளன. ஆகவே இத்தகைய செயலாலும் ஒருவரால் பகவானுக்கு தொண்டாற்ற முடியும். அவ்வாறு பிறந்த குழந்தைகள் கிருஷ்ண உணர்வில் முறையாக பயிற்றுவிக்கப்படும் பொழுது இந்த தொண்டு கருத்தில் கொள்ளப்படுகிறது. முடங்கிய நிலையில் உள்ள ஜீவராசிகளின் கிருஷ்ண உணர்வை விழிப்படைய செய்வதே ஜட படைப்பின் முழு நோக்கமாகும். மனித உருவை தவிர்த்த மற்ற உருவங்களில் பாலுறவு சுகம் மேலோங்கி இருந்தாலும் பகவானின் நோக்கத்திற்கு உடந்தையாக இருந்து தொண்டாற்றும் உத்தேசம் காணப்படவில்லை. ஆனால் மனித உருவில் உள்ள வாழ்வில் முக்தி அடைவதற்கு பொருத்தமான வம்சத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக பந்தப்பட்ட ஆத்மாவால் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் கிருஷ்ண உணர்வில் பயிற்றுவிக்க முடியுமானால் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். பாலுறவின் இன்பத்தையும் அவர் அனுபவிக்கலாம். இல்லையெனில் குழந்தைகளை பெறுவது என்பது பன்றியின் நிலைக்கு ஒப்பானதாகும். இன்னும் சரியாக கூறுமிடத்தில் பன்றியால் ஒரு டஜன் குட்டிகளை ஒரே சமயத்தில் பெற முடியும் என்பதால் அது மனிதனை விட அதிக சாமர்த்தியம் வாய்ந்ததாகும். ஆனால் மனிதனால் ஒரு சமயத்தில் ஒரு குழந்தையை மட்டும்தான் பெற இயலும். எனவே புற பாலுறுப்புகள், பாலுறு சுகம், பெண் மற்றும் குழந்தை ஆகிய அனைத்தும் பகவானின் தொண்டுடன் சம்பந்தப்பட்டுள்ளன என ஒருவன் எப்பொழுதும் நினைவு கொண்டிருக்க வேண்டும். மேலும் பரமபுருஷனுடைய தொண்டுடன் உள்ள இச்சம்பந்தத்தை மறப்பவன் இயற்கை சட்டங்களின் மூலமாக மூகை துன்பங்களுக்கும் ஆளாகிறான். பாலுறவு சுகம் எனும் உணர்வு நாயின் உடலிலும் காணப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு அதனிடம் இல்லை. மனித வாழ்வு பகவானை பற்றிய உணர்வு கொண்டதாக இருப்பதால் அது நாயின் வாழ்விலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. 27 உத்சிர்க்ஷோர்தாதுமலம் நிரபித்யதா வைகுதம் ததஹ பாயுஸ்ததோ மித்ர உத்சர்க உபயாஸ்ரயः. மொழிபெயர்ப்பு: அதன் பிறகு ஆகாரத்தின் மிச்சத்தை மலம் கழிக்க அவர் விரும்பியதும் ஆளும் மூர்த்தியான மித்திரனோடு மலத்வாரமும் அதன் புலனுறுப்பும் விருத்தியடைந்தன. புலனுறுப்பு மற்றும் கழிவுப் பொருள் ஆகிய இரண்டும் ஆளுமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பொருளுரை: மலம் கழிப்பதின் விவகாரத்திலும் கூட கழிவுப் பொருள் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே தான் சுதந்திரமானவன் என்று ஜீவராசியால் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? உமக்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஸ்வலாபயம் சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपं तथा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णमादासरगणरघुनाथान्वितं च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते तप्त कांचन वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी
ஜெய் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ போன வாரத்தோட கண்டினியூவேஷன், நம்ம உடம்புல பலவிதமான ஆர்கன்ஸ், உறுப்புகள், இதெல்லாம் எப்படி வந்தது, எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்தினை வருது. இன்னைக்கு பார்க்குற அந்த 23ஆம் ஸ்லோகத்துல பார்த்தோம்னா காத்து பத்தியெல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, வெயிட்டாக இருக்கிறது, இது எல்லாமே காற்று சம்மந்தப்பட்டது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டாகவும் இருப்பாங்க, ஆனால் வேலை வந்து பயங்கரம் வேகமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப வேலை பண்ண மாட்டாங்க, சீக்கிரம் டயர்ட் ஆவாங்க. அப்படின்னா அவங்க உடம்புல காற்றுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்க உடம்புல காற்றுல பிரச்சனை இருக்கும் பொழுது அவனால் ரொம்ப வேலை செய்ய முடியாது, ரொம்ப முடியாது அவனால். பட் அஃப்கோர்ஸ் காற்று பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்டிபெண்ட். அப்படின்னா ஒன்று ஒன்று சான்று. ஸோ அப்போ பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்துருப்போம், எல்லாம் என்ன சொன்ன, நல்லா சாப்பிடணுன்னாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாமே சொல்லுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணத்தான் காற்று உடம்புல கரெக்டாக இருக்கும். அது நிறைய பேர் ஆசனாலாம் பண்ணுவாங்க. ஆசனம் பண்ணும்போது காற்று ஒழுங்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க உடம்பு வெயிட் அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட உடம்பு வெயிட் அவங்களுக்கு தெரியாது, காற்று உள்ள ஒழுங்காக இருக்கும். அவங்க நல்லா வேலை செய்வாங்க, ஓடியாருவாங்க. இல்லைன்னு என்ன, அவங்க வெயிட் பெருசாக இருக்காது, 50 கிலோவோட இருக்க மாட்டாங்க, ஆனால் எங்கேயாவது நடந்து போனால் நடக்க மாட்டாங்க, அவனால் நடக்க முடியாது. அவன் வெயிட்டே அவனுக்கு ரொம்ப தெரியும், அவங்க வெயிட் அவனுக்கு ரொம்ப தெரியும். அப்போ இந்த காற்றுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. ஸோ அந்த பொருளுரையில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் புலன்கள் இது மூலமாக நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த அந்த பொருளுரையில் 23ஆம் ஸ்லோகம் பொருளுரை ஃபர்ஸ்ட் பேரால இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, முதல் பேரால லாஸ்ட் சென்டென்ஸ். ஆத்ம அறிவு பௌதிக அறிவை உள்ளடக்கியதாகும், ஆனால் பௌதிக அறிவு ஆத்ம அறிவை நோக்கி அழைத்து செல்லாது. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்காங்கன்னா, இந்த பௌதீக அறிவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே பகவானை கண்டுபிடிச்சிடலாம், மூல காரணம் கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பகவானை புரிஞ்சுக்க பார்த்தோம்னா மற்றது எல்லாமே புரிஞ்சிடும், மொத்த உலகம் புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னைக்கு உலகத்துல பல விஞ்ஞானிகள் பகவானை விட்டுட்டு பகவானோட சக்திகளை படிக்க பார்க்குறாங்க, பகவானோட சக்திகளை புரிஞ்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்படி புரிஞ்சுக்க முடியாது, முடியாது. அது எப்படி வேலை பண்ண புரிஞ்சுக்க முடியாது. ஒரு உதாரணம், இப்போ யாரோ ஒரு டிஷ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சாம்பார்னு வைங்களேன். ஒருத்தன் சாம்பார் அப்போ தான் பார்க்குறான், டேஸ்ட் பண்ணுறான், நல்லா இருக்குது. அந்த சாம்பார் என்ன, அது எப்படி வந்ததுன்னு அவன் புரிஞ்சுக்க பார்த்தானா அவனால முடியாது, ரொம்ப கஷ்டம், அவனால முடியாது. மேபி அவங்க ஒரு ஒர்க் பண்ணலாம், என்ன காய் இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ காரம் இருக்குது, உப்பு இருக்குது, என்னதான் ஒர்க் பண்ணாலும் அது இருந்தாலும் அவனுக்கு புரியாது. அந்த சாம்பார் புரிஞ்சுக்கணும்னா சாம்பார் செஞ்சவங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும், அங்கே போயிட்டு இது புரிஞ்சுக்கும். ஆனால் அந்த சாம்பார் செஞ்சவங்களை பார்க்காம இந்த சாம்பாரை நான் புரிஞ்சுக்கணும் அது முடியாது.
ஆக்சுவலி அது மாதிரி இந்த உலகத்துல என்ன நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்குது, நிறைய பேர் இதையே புரிஞ்சுக்க பார்ப்பாங்க, நமக்கு முடியாது. ஆனா பகவானை புரிஞ்சுக்க பார்க்கும்பொழுது எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. ஓ, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, ஏன் ஒருத்தர் உடல் கெடுது, ஏன் இந்த நாட்டில் பிரச்சனை வருது, நம்ம வீட்டில் ஏன் பிரச்சனை வருது, எல்லாமே புரிய ஆரம்பிச்சோம். ஸோ அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில கூட பார்த்தீங்கன்னா அவரோட சக்திகள் பற்றி பேசுறார், அவரை பற்றி பேசுறார். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். பகவானோட சக்திகள் பேசுறார். 7வது அத்தியாயம் படிச்சீங்கன்னா பகவானோட சக்திகள் 8 சக்திகள் இருக்குன்னு சொல்லி செப்பரேட்டட் எனர்ஜின்றார். அப்படின்னா அவரோட சக்திகள் தான், பட் தனியா இருக்கும். ஆனா அது அவரோட தான், அது அவரோட சக்திகள் தான். 8 சக்திகள், பஞ்சபூதங்கள் 5, மனசு, புத்தி, அகங்காரம். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வேலை பண்றதுங்கிறதே உண்மையிலே இன்னைக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட அந்த பஞ்சபூதங்கள் புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆனால் அந்த பொருளில் பிரபுபாத் கூட எழுதுறார். அதுக்கப்புறம் அடுத்தது வரும் பொழுது கைகள் எவ்வளவு முக்கியம். நமக்கெல்லாம் கை இருக்கு, பட் இந்த கை எப்படி வந்தது? இதுக்கு ஒரு பிரஜாபதி இதுக்கு ஒரு இன்சார்ஜ். யாருன்னா இந்திரா. அந்த ஸ்லோகத்துலலாம் வருது. ஸோ நம்ம உடம்புல ஒரு பகுதிக்கும் ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. இப்போ கைக்கு வந்து இந்திரன், காலுக்கு வந்து விஷ்ணு, கண்ணுக்கு சூரியன். ஸோ ஒரு பகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப நல்லா சொல்ல வர்றார், நாம் என்றைக்குமே இண்டிபெண்ட்டே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இது நம்ம பல தடவை கேட்டிருக்கலாம், ஆனால் புரிஞ்சு ரொம்ப கஷ்டம். நம்ம எப்பவுமே வந்து இண்டிபெண்ட் நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் நம்ம எப்பவுமே டிபெண்ட் தான். யாராவது நம்பித்தான் வாழ்ந்தாவன்னு தவிர நான் இண்டிபெண்டாக செயல்பட முடியாது, முடியவே முடியாது. ஆனால் கலியுகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எனக்கு இஷ்டப்படி நான் வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி வாழவும் முடியாது. ஆக்சுவலி அந்த மாதிரி யாரும் வாழ்றதும் இல்லை. அது அவங்க கொஞ்சம் யோசிச்சா தான் அவங்களுக்கும் புரியும். அந்த மாதிரி வாழ முடியாது. சொல்லப்போன இந்த அத்தியாயம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலே சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய இந்த த்ரிநாதபி சுனிச்சேனா ஸ்லோகா புரியும். த்ரிநாதபி சுனிச்சேனா தரோரிவா சஹிஷ்ணுனா அம்மானினா மானதேனா கீர்த்தனி. அம்மானினா மானதேனா உண்மையிலே அடங்கி இருப்பாங்க. அந்த அடக்கம்ங்கிறது இந்த அத்தியாயம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் வரும். அதனால இந்த அத்தியாயம் பேரே பாகவதம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்தபடி. ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலே அடக்கமா இருப்பான், உண்மையில அடக்கமா இருப்பான். நமக்கு அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த அடக்கம் எப்போ வருதோ அப்போதான் சாண்டிங் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, நல்லா சாண்ட் பண்ணணும், எப்போ சாண்ட் பண்ணணும்னா அடக்கம் வந்தால் தான் சாண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் உட்காந்து சாண்டிங் பண்ண முடியாது, இம்பாசிபிள். ஏன்னா அவர் சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லிட்டார், அம்மானினா மானது. அப்ப இந்த அத்தியாயம் படிக்கும் பொழுது எதுவுமே என் கையில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். பதில் வந்து இல்லை, எல்லாம் உங்க கையில் ஒன்றும் கிடையாது, நம்ம கையில் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம கையில என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டா ஒண்ணு பகவான் சொன்னபடி கேட்கலாமா வேண்டாமா, அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. சாண்டிங் பண்ணலாமா வேண்டாமா, இவ்வளவுதான். மற்றதுல எதுவும் நம்ம கையில் கிடையாது. வெளியில எல்லாம் பேசுவாங்க, நிறைய பேர் எல்லாமே உன் கையில தான் இருக்குமா. என் கையில என்ன இருக்குன்னா பகவான் சொன்னபடி கேட்கலாமா வேண்டாமா என் கையில இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. பேச்சுக்கு சொல்ற எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குன்னு வச்சுக்கோம். பேச்சுக்கு யாருக்குமே மரணம் வரக்கூடாது, யாருக்கும் வயசாகக்கூடாது. வருதே அப்படின்னு என் கையில நிறைய இல்லை. யாருக்குமே வியாதியே வரக்கூடாது, வியாதி வருது.
நம்ம கையில நிறைய விஷயங்கள் இல்லை, அதுதான் உண்மை. ஆனா அது புரிஞ்சுக்கிறது வந்து மனசு மறுக்கும். இப்படி எல்லாம் சொல்றாங்க, அதுதான் உண்மை. இந்த அத்தியாயம் நல்லா படிக்கும் பொழுது அது நமக்கு புரியுது. நம்ம உடம்புல ஒரு ஒரு ஆர்கனும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இது உண்மை. சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும், பார்த்தா நம்ம எதுவும் நம்ம கையில் இல்லையாட்டு தெரியும். ஹாஸ்பிட்டலில் சம்டைம்ஸ் ஈவன் யூரின் போகிறது கூட நம்மளால முடியாது. அதுக்கு டியூப் போட்டு அதுக்கு மருந்தெல்லாம் வேறு கொடுக்கணும். சில பேர் மலத்துக்கும் போக முடியாது, அது இனிமா வேறு கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கு உண்மை. இனிமா கொடுத்தா தான் போகணும், போகாது. அப்போதான் புரியும் இதெல்லாம் எதுவும் நம்ம கையில் இல்லையாட்டிருக்கு. ஜீரணம் நம்ம கையில் இல்லை. ஈவன் பார்க்கணும், ஏதாவது ஒரு பொருள் பார்க்கணும்னா கூட பகவான் அனுகிரகத்தில் தான் புரியும். சொல்லப்போனால் பகவான் பார்க்கறதுனால நாமளும் பார்க்கணும், பகவான் மோந்து பார்க்கறதுனால தான் நாமளும் மோந்து பார்க்கணும். ஸோ ஒன் சென்ஸ் நம்ம உடம்புல நடக்கிறது பூரா பகவான் தான் செய்திருக்கிறார், அதெல்லாம் இல்லையும் கிடையாது. அவர் தான் செய்கிறார், மொத்தமாக அவர் தான் செய்கிறார் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் நான் தான் செய்கிறேன் நானா நினச்சிக்கிறேன். ஆக்சுவல் பகவான் தான் எல்லாமே செய்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் கால்கள் பற்றி கூட பேசப்பட்டிருக்கு. அது விஷ்ணு இன்சார்ஜ். அந்த பொருளில் ரொம்ப முக்கியமான 2 பகவத்கீதா ஸ்லோகங்கள் பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ரொம்ப 18ஆவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகம் ரொம்ப அழகா அதில் இருக்கு. ஸ்வகர்மனா தப் அபியட்சயா சித்தி விந்தந்தி மானவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்வகர்மனா தம் அபியட்சயா. கடைசியில் கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் அவங்களுக்கு என்ன வேலை வருதோ அதை பண்ணியே சித்திங்கிற கிருஷ்ணா பர்ஃபெக்ஷன் வந்துடுறாங்க. சித்தி விந்தந்தி மானவா. மானவான மனிதர்கள் அவங்களுக்கு என்ன வருதோ அதைத்தான் செய்யணுமோ தவிர எனக்கு வராது நான் செய்யக்கூடாது. கலியுகம் எப்படி இருக்குன்னா நமக்கு எது வராதோ அதான் ட்ரை பண்ணுவோம். இதுதான் கலியுகம். அது எனக்கு வராது, அதைத்தான் ட்ரை பண்ணுவான். இப்போ கிருஷ்ணா கிளியராக சொல்ற, உனக்கு என்ன வருது அதை செய் போதுன்ற. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த லைன்ஸும் ரிசர்வேஷன், நம்ம இந்தியாவில் ரிசர்வேஷன் நிறைய கனெக்ஷன். ரிசர்வேஷன் எப்படி இருக்குன்னா உனக்கு வரலினா பரவாயில்ல, இந்த வேலை செய்யணும், பைத்தியக்காக இருக்கும். கிருஷ்ணர் கிளியராக சொல்ற, ஸ்வகர்மனா தம் அபியட்ச, உனக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க. இப்போ பகவானை திருப்திப்படுத்தணும்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ நாம் இந்த கதை நாம சொன்னாலே போதும், ஆச்சாரிய சொன்படி நடந்துக்கிட்டா போதும். கண்டிப்பாக ஒருத்தன் பிராமணன் ஆகணும் கூட அவசியம் கிடையாது. அப்படியே ஒன்றும் கிடையாது. நிறைய மந்திரங்கள் தெரியணும், ஸ்லோகங்கள் தெரியணும், கதைகள் தெரியணும், அப்போதான் கிருஷ்ணா திருப்திப்படுத்த முடியும்னு அப்படியெல்லாம் கிடையாது. கிருஷ்ணன் இங்க சொல்ற, அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை செய். அப்படின்னா நான் ரோடை கூட்டிக்கிட்டே கூட பகவான்கிட்ட போயிடலாம். இது உண்மை. ஜஸ்ட் சிம்பிள். ரோடு நான் கூட்டிகிட்டே கிருஷ்ணாட்ட போவேன். ஆனால் அது புரிஞ்சுக்கணும், கூட்டம் தெரியணும். ஆக்சுவலி கூட்டம் தெரியணும், சும்மா எது சீமா எடுத்து கூட்டுறது சரியான கான்சியஸ்னஸ்ல பண்றது, அதுதான் ரோடு கூட்டுறதுன்னா. பிரபுபாத் எழுதியிருக்கார், ரோடு கூட்டுறதுனா ஃபார் பெட்டர் கூட எழுதியிருக்கார் பகவத்கீதா. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை அவங்க ஒழுங்கா செஞ்சுட்டாலே போதும். அது என்னன்னா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும். ஸோ கிருஷ்ணர் சொல்ற சித்தின் விந்தாந்தி. சித்தின்னா பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் வருங்கிறார். அண்ட் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், யாருக்கு பெர்ஃபெக்ஷன் வருதோ அவங்களுக்கு தான் சுகம் கிடைக்குமா. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். அப்போ யாருக்கு அந்த உண்மையில சுகம் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் பராங்கத்தின்னு கிடைக்கும். அவங்க தான் வைகுண்டம் போக முடியும், எல்லாரும் போக முடியாது. பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ அப்போ அந்த பர்ஃபெக்ஷன் வரணும், இந்த அறிவெல்லாம் எனக்கு தேவைப்படும். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு என்ன வருதோ அதை செய், உனக்கு எது வராது செய்யாது. முன்னாடி சொன்ன கலியுகா, இந்த கலியுகத்தில் இது உண்மை. மேபி 99% அவங்களுக்கு என்ன வராதோ அதை செய்ய பார்க்குறாங்க. அதனால வீட்டில் சண்டை இருக்கும், நாட்டுக்கு சண்டை, நாட்டுக்குள்ள சண்டை. அவனுக்கு எது வராதோ அதுதான் செய்ய பார்ப்பான். பட் கிருஷ்ண say உனக்கு என்ன வருது அதை செய் அப்படிங்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலியுகம் என்டையர்லி டிஃபரெண்ட்.
கலியுகத்துல தேவையில்லாமல் நிறைய பேர் சொல்ல உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் எல்லாம் முடியுமா? அது எப்படி முடியும்? எல்லாமே எல்லாராலும் முடியாது. ஈவன் கிருஷ்ணா அர்ஜுனருக்கே சொல்றாரு. ஏன்னா அர்ஜுனர் ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்றாரு, நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன், நான் வந்து காட்டுக்கு போயிடுறேன். கிருஷ்ணன் சொல்றாரு, அதெல்லாம் உங்களால் முடியாது, கம்முனு உனக்கு என்ன வருது அதை செய்யுங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தான் சொல்றாரு, உனக்கு என்ன வருது அது செய். உன் வேலை சண்டை போடுறது, நீ சண்டை போடு. நீ ஏன் உனக்கு வராது போய் செய்யற? கிருஷ்ணர் தான் சொல்ற, ஏன் வராது ஏன் செய்யற? உனக்கு எது வருது அது செய். பட் கலியுக நாமெல்லாம் வந்து ஒரு அகங்காரா எது வராதோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒழுங்காகவும் கிடைக்காது. அப்புறம் டென்ஷன் ஆவேன், எல்லாத்துனாலே கோபம் வரும், ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த விரக்தி எல்லாம் அதை மறக்கிறதுக்காக கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் செயின் மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், நினைச்சது நடக்கலையா, அதை மறக்கணுக்காகவே கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகும். மேபி ஆல்கஹால், இந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ஒரு போதைப் பொருளோ இல்லை மோசமான ஏதாவது பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இவனுக்கு எது வராதோ அதை செய்ய பார்க்கணும். அது வராதா அது விட்டுறலாம், விட்டுறலாம். ஆனால் செய்ய முடியாத போய் நான் செய்யணும் போது அது இன்னும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ ரொம்ப அழகா கிருஷ்ண பகவத்கீதையில் சொல்ற, ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதா. அப்படின்னா அவங்கவுங்க வேலை செஞ்ச பர்ஃபெக்ஷனுக்கு போக முடியும். கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றார், ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதா. ஆனா அந்த காரியம் பண்ணணும்னா பகவான் அனுகிரகம் வேணும். நோ டவுட், எந்த காரியம் பண்ணாலும் பகவான் அனுகிரகம் வேணும். அங்கதான் குரு தேவைப்படுறாரு. ஏன்னா எப்பவுமே குருனால்தான் சொல்ல முடியும் நமக்கு என்ன வருது வராதுங்கிறது. குரு சொல்லுவார். அந்த குருவோட அனுகிரகம் இல்லாம பகவான் அனுகிரகம் கிடைக்காது. அப்ப அந்த சரியான குரு நமக்கு கிடைக்கும்னாலும் பகவான் அனுகிரகம் வேணும். அதுக்கும் பகவான் நாமா சொல்லி ஆகணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆக்சுவலி ஒரு காலத்துல நீங்க பார்க்கலாம், மேபி கலியுகா, ஒரு காலத்துல அவங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சு பகவான் அடைஞ்சிருக்காங்கல்ல, இல்லைன்னா கிடையாது. நீங்க ராமாயணம் பார்க்கலாம், சபரி அவங்க ஒன்றும் பெரிய படிச்சவங்களும் கிடையாது, வேதம் தெரியாது, மந்திரங்கள் தெரியாது. அவங்களுக்கு ஒன்று தெரியும், ஆசிரமத்தை நீட்டாக வச்சுக்கணும். அந்த ஆசிரமத்தோட ஹெட்டு அந்த குரு என்ன சொல்றாரோ அதை மட்டும் அவங்க செய்யலாம். அவ்வளோதான் அவங்க செஞ்சாங்க. ராமர் பார்க்க வந்துட்டாங்க அவங்கள. நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த ஆசிரமத்தில் எத்தனையோ வேத பண்டிதர்கள் இருந்தாங்க. ஆனால் ராமர் யாரை பார்க்க வந்தாங்கன்னா சபரி தான் பார்க்க வர்றாரு, மற்றவங்களை பார்க்க வரல. அப்படின்னா என்ன, அந்த லேடி ஜஸ்ட் அந்த ஆசிரமத்தை நீட்டா அவர் சொன்னபடி செய்யறாங்கனால அப்படின்னு அவங்க வேலை கரெக்டா செய்யறாங்க. ராமர் பார்க்க வர்றாருன்னா சும்மா கிடையாது. அஃப்கோர்ஸ் ராமர் பார்க்க வருவாருன்னு சொல்லி அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்தது குரு தான் சொல்லுவார். ராமர் உன்னை பார்க்க வருவார். ஆக்சுவலி குரு பிளஸ் பண்ணுவார். அவர் சொன்னது உண்மை அப்படின்னு இந்த அம்மா வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 80 years நம்ம வெயிட் பண்ணோம், 80 வருஷம் வெயிட் பண்ணாங்க. ராமர் வருவார்னா வருவார். ஸோ அவங்க வேலை அவங்க ஒழுங்காக செஞ்சாங்க. ஸோ பகவான் அனுகிரகம் கிடைக்கிறது சிம்பிள். ஸோ சில பிரபுபாத் கூட ரொம்ப அழகாக அதில் கொடுத்துருக்காரு. அந்த பொருளுரையில் அவங்கவுங்களோட ஆக்குபேஷன்னா தொழில், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தொழில் வரும். அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது, அப்படித்தான் இருப்பாங்க. பட் அவங்கவுங்க தொழில் பகவான் சொன்னபடி செய்யும் பொழுது தான் அவரோட அனுகிரகம் கிடைக்கும். அதுதான் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 26 ஸ்லோகத்தில் ஈவன் ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன், அவங்களோட ஒன்று சேருது, இது எல்லாமே பகவான் உற்பத்தி பண்றாரு. ஈவன் பிரம்ம சம்ஹிதால இது வருது. யாருக்கு கிருஷ்ணா மேல பக்தி வரலையோ அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் எங்க வரும்னா, ஆண் பெண்ணுக்குள்ள அட்ராக்ஷன் தான் பெரிய பனிஷ்மெண்ட்.
இது பிரம்ம சம்ஹிதால பேசப்பட்டிருக்கு. ஆனா ஜெனரலி ஆண் பெண்ணுக்கு இருக்கிற அட்ராக்ஷன், அவங்க ஒன்று சேர்றது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியாது. அது பனிஷ்மெண்ட் மாதிரியே தெரியாது, ஆனால் அது பெரிய பனிஷ்மெண்ட் தான். ஏன்னா பகவானை மறக்க வைக்கிறது. இது கிருஷ்ணா நேரடியாக பண்ண மாட்டார். கிருஷ்ணா வந்து பார்வதியும் சிவபெருமான் மூலம் தான் பண்ணுவார். இந்த டீட்டெயில்ஸ் பிரம்ம சம்ஹிதா ஆக்சுவலி. பிக் பனிஷ்மெண்ட் எங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன், பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. பட் அது கிருஷ்ணாக்கு லிங்க் பண்ணிட்டா ஃபைன். பிரபுபாத் ரொம்ப அழகா அந்த பொருள் எழுதுறார். 1000 குழந்தை கூட பெற்றுக்கலாம், தப்பு இல்லை. thousands and thousands பெற்றுக்கலாம். நீங்க பிரஜாபதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பெற்றுக்குவாங்க, கோடியில் தான் பாகவத்தில் வருது. பட் அவங்க ஏன் பெற்றுக்காங்கன்னா மேலே ஆர்டர் அவங்க சொன்னாங்க, பகவான் சொல்ற, பகவானுக்காக செய்யறாங்க. அப்போ அது ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைங்கும் பொழுது அந்த பகவான் லிங்க் பண்ணினா அவங்களோட மேரிட் லைஃப் ஆகட்டும், அந்த ஆண் பெண் அட்ராக்ஷன், அது அவங்கள வந்து நரகத்துக்கே கொண்டு போயிடும். இது உண்மை ஆக்சுவலி. இவன் பகவத்கீதை கிருஷ்ணா பேசுற, தர்மோ விருத்த பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. கிருஷ்ணர் சொல்றார், தர்மத்துக்கு விருத்தம் இல்லாத காமம் அது நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிற. அப்ப இந்த காமா அது கிருஷ்ணா மேல வைக்கும்போது பிரேமாவா மாறும். இல்லைன்னா அந்த காம பெரிய பனிஷ்மெண்ட். பாகவத்தில் இருக்கு. அது எப்படி பனிஷ்மெண்ட்னா, அவங்களுக்கே தெரியாமல் நாய் மாதிரி வேலை செய்யலாம். இதுதான் அங்கே அந்த கொடுத்துருக்காரு. பன்னின்னு கூட கொடுக்குறாரு, நாயின்னு கூட கொடுக்குறாரு. பிரபுபாத் சொந்த வார்த்தை இல்லை, பகவான் யூஸ் பண்ண வார்த்தைகள். இது வந்து பாகவத்துல ரிஷபதேவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, பன்னினே யூஸ் பண்றாரு. நாயம் தேஹோ பாஜம் நல்லோகே கஷ்டான் காமா வித்புஜாமே அப்படின்றாரு. வித்புஜான பன்றின்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்துல யாருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியாது. சினிமாலாம் காட்டுவாங்க, ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் பாட்டுறாங்க, அப்படியே ஒரு மியூசிக்கெல்லாம் வரும். அது சாவுங்க, பியூட்டிஃபுல் மியூசிக்கெல்லாம் வரும், ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷ்ட் பிரம்ம சம்ஹிதாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ டேஞ்சர்னே தெரியாது, நமக்கு தெரியாது. டேஞ்சர் மாதிரியே தெரியாது, பட் பிக் டேஞ்சர். அது கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி ஆகும். ஸோ பாகவத்தில் இருக்கு, ஒரு ஆண் பெண் ஆகட்டும், அவங்க கிரகஸ்தா லைஃப் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சயின்ஸ் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க பிரம்மச்சரிய வாழ்க்கையிலேயே இந்த சயின்ஸ் புரிஞ்சுக்கணும். அவங்க இது புரிஞ்சுக்காம கிரகஸ்தா லைஃப்ல என்டர் ஆகும்போது அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வந்துடும். அது எங்கெங்கேயோ கொண்டு போய் விடும். இது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன வாழ்க்கையில் என்னென்னமோ சாதிக்கணுமோ, அதை பண்ணணும் இதை பண்ணணும்பாங்க. அதுக்கு ரூட் காஸ் எங்கன்னா காமல் தான். ஆக்சுவலி இது உண்மை. பிரபுபாத் இடத்துல எழுதுற, இந்த உலகத்துல இவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் அந்த நாகரிகம்னா, ஏன்னா நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ், ரோடு, ரொம்ப ஃபெசிலிட்டி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படி இங்கே இவ்வளோ வருது? வெளிநாட்டில் அமெரிக்காவில், யூரோப்பில் இருக்குது, இந்தியாவில் அப்படி இல்லைன்னா பேஸ் என்ன காமா. காமா எங்கே இருக்கோ அங்கே ரொம்ப பெருசாக நடக்கும். பாகவத பிரபுபாத் உண்மை. ஆக்சுவலி காமா எங்கே கம்மியாக இருக்கோ இதெல்லாம் பெருசாக பார்க்க முடியாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட வெளிநாட்டில் ரொம்ப ஜாஸ்தி, நாங்கள் காமா ஜாஸ்தி இருக்கு. அந்த காமா ஜாஸ்தியாகும் போது அதோட வெளிப்படை மேனிஃபெஸ்டேஷன் தான் பெருசாக பண்ண பார்ப்பான். பயங்கரமான பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியாது, அது தெரியாது ஆக்சுவலி. ஸோ அதுலேருந்து வெளியே வரணுக்காக தான் கிருஷ்ண நாமா சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து நேரடி கிருஷ்ண நாமா சொல்லித்தான் வந்தாங்க. வேற வழி இருக்கான இன்னொரு வழி இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். அது இன்டைரக்ட் வேலை ரொம்ப கஷ்டம். அது இந்தியாவில இருக்கு, இப்போ நான் அது பேசல. ஸோ இங்க ரொம்ப பிரபுபாத் கொடுக்குறார், இந்த காமாங்கிறது எப்படி ஒருத்தன் மாட்ட வச்சிடும். இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. நாட் ஏ ஆர்டினரி திங். ஈவன் பிரபுபாத் சில லெக்சர்ஸ் நிறைய சொல்லியிருக்காரு, ஈவன் த ஆப்போசிட் ஜெண்டரே டேஞ்சரஸ்.
அப்படின்னா எதிர்பாலினர் அப்படின்னா பசங்களுக்கு பொண்ணு டேஞ்சரஸ் தான், பொண்ணுங்களுக்கு பசங்க டேஞ்சரஸ். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் மேபி நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இது உண்மை. இது உண்மை ஆக்சுவலி. இது வெளியே சொன்ன என்னங்க இப்படி சொல்றேன்னா அது உண்மை, சாஸ்திரத்தில் அப்படிதான் இருக்கு. டேஞ்சரஸ். ஆனால் வெளியே டேஞ்சர்னு சொல்ல மாட்டான். இவங்க அசோசியேஷன், அவங்க சங்கம் அதிகம் பண்ற மாதிரி தான் சொசைட்டி இன்னைக்கு இருக்கு. சொசைட்டி டிசைன் அவங்க ரொம்ப அதிகமா சேர்ற மாதிரி டிசைன் இருக்கு. பட் அது டேஞ்சரஸ், அது ரொம்ப டேஞ்சர். அது வந்து கிருஷ்ணாட்ட கொண்டு போகாது. யோகமாயா சமாபிருத்தா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா, அப்படியே கர்டன், ஒரு கர்டன் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அப்போ இதெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுன்னா என் கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணணும், என்டையர் பாடி எப்படி யூஸ் பண்ணணும், என்னோட ஆசைகள் எப்படி யூஸ் பண்ணணும், அங்கதான் பாரதம் தேவைப்படும். அது இந்த அத்தியாயம் பேரே பாரதம், தி ஆன்சர் டு ஆல் தி குவெஸ்சன்ஸ். பல விதமான கேள்விகளுக்கு பாரதம் பதில். ஸோ இன்னைக்கு நம்ம தனித்தனியா இன்னொன்று கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் ஆசை தனியாக கண்ட்ரோல் பண்ண, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரே வழி கிருஷ்ண நாமா சொல்லிட்டு பிரபுபா சொல்றது கிருஷ்ண பிரசாதம், தென் பக்தரோட அசோசியேஷன், நாமா, தென் பாகவதம் படிக்கிறது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பண்ணலைன்னா இது உண்மை. நம்மளோட காமா எப்படியெல்லாம் போகும், எங்கெல்லாம் போகும் நமக்கு தெரியாது. அது எந்த அளவு போகும்னா என் கண்ணை மூடிடும். என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைப்பேன், என்னென்னமோ பெருசா சாதிக்கணும்னு நினைப்பேன். ஃபைனலாக உண்மை இருக்காது. பிரபுபாத் கொடுத்துருக்காரு, ஒரு நாய் என்ன பண்ணுதோ அதான் நீ பண்றேங்கிறது. ஆக்சுவலி இதுதான் உண்மை. பிரபுபாத் அந்த எக்ஸாம்பிள் ஏன் கொடுக்குறான்னா வேதத்தில் அதான் கொடுக்குறான். அது என்ன பண்ணுதோ ஃபைனலாக அதான் நீ பண்ற, என்ன பெருசா பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ணல ஆக்சுவலி. ஸோ நமக்கும் மிருகத்துக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். என்னால் பகவானை புரிஞ்சுக்க முடியும், அதனால புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோதான். தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் என்ன காட்டிலும் பண்ணியோ நாயோ பெட்டரா பண்ணும். இதுதான் உண்மை. பெட்டரா பண்ணும், இதுதான் உண்மை. அப்படிதான் ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூ. அது எங்க ஆஃபீஸுக்கு போதா, காலேஜுக்கு போதா, பேங்க்குக்கு போகாது, அது நிறைய பெற்றுக்குது. அது மெயின்டைன் பண்ணுது, அது நல்லா மெயின்டைன் பண்ணுது. நாம ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுவும் நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணும், எல்லாமே பண்ணும். நம்ம எந்த விதத்திலும் சிறந்ததும் கிடையாது. இது ஸ்லோகாஸ் இருக்கு. தர்ம தேஷாம் அதிக விசேஷோ தர்மே நஹி பசுபி சமானா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு தர்மம் தான் மனுஷனுக்கு இருக்கு. ஸோ நமக்கு ஏகப்பட்ட ட்ராப் இருக்கு இந்த கலியுகத்துல. அதுல பெரிய ட்ராப், நம்பர் 1 ட்ராப் என்னன்னா இந்த 26வது ஸ்லோகத்தில் வரக்கூடிய இந்த ஆண் பெண்ணுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் பயங்கரமான ட்ராப். எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லையும் சொல்ல மாட்டாங்க. பாகவத்தில் அது வருது. சுகதேவ் கோஸ்வாமி பேசுறாரு. நமக்கு தெரியாது, ஆக்சுவலி உண்மையில நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாமல் நம்ம அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ஷன் பல விதமா இருக்கு. இவன் பிசிக்கலாகவும் இருக்கும், சட்டிலா இருக்கும். சட்டில்னா சூக்ஷ்மமா அட்ராக்ஷன். இதெல்லாம் நமக்கு புரியாது. சூக்ஷ்ம அட்ராக்ஷன் இருக்கும். அதுலயும் மாட்டிடுவாங்க, அதுலயும் மாட்டுவாங்க. எங்கெங்கயோ கொண்டு போயிடும், எங்கெங்கயோ போயிடுவான். ஸோ இதெல்லாம் நம்ம ராமாயண மகாபாரதம் பார்க்கும் பொழுது பல பேர் அதில் மாட்டி தவிச்சிட்டாங்க. அதனாலதான் இத்திஹாசங்கள் படிக்கணும்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் பஞ்சம வேதம் சொல்லுவாங்க. ஏன்னா மகாபாரதம் படிக்கும்போது அதுல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கு. பல பேர் மாட்டியிருக்காங்க, பல பேர் மாட்டாம இருக்காங்க. அதுல அர்ஜுனர் ஒருத்தர். அர்ஜுனர் மாட்டல, அவர் ஆர்டினரி. அவர் வந்து ஒரு மனிதன் மாதிரி வந்தார். அவர் எப்பேற்பட்ட மனிதன்னா தேவலோகத்திலுக்கு இவர் பார்த்து அட்ராக்ட் ஆகும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. பொதுவாக நம்மளை பார்த்து அவங்கள அட்ராக்ட் ஆக மாட்டான். நாம பண்ணி பார்த்து அட்ராக்ட் ஆகுமா? அப்படி ஆனா பைத்தியக்காரர். நம்ம ஒரு மனிதனை பார்த்து ஹெவன் சொர்க்கத்திலிருந்து அட்ராக்ட் ஆகிறான்னு ஆர்டினரி கிடையாது. அர்ஜுன் அந்த ரேஞ்சில் இருக்கிறவர். அவரால் காமா கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. சும்மாலாம் கிடையாது அர்ஜுனா. ஏன் கிருஷ்ணா பகவத்கீதை பேசுறாருன்னு சும்மாலாம் கிடையாது. அர்ஜுனா ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப ஹை கிளாஸ்.
செலக்ட் பண்ற சின்ன கிருஷ்ண பேசுறேன். ஸோ நானும் சீரியஸ் இருந்தா தான் அந்த கிருஷ்ணா மறுபடியும் எனக்கும் திரு குரு மூலமெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் சீரியஸா இருக்கும், சும்மா தான் கிடையாது. ஸோ ராமாயணமாகட்டும் பல புராணங்கள்ல நிறைய இடத்துல வருது. எல்லாரும் மாற்றுறது நான் பெண் அட்ராக்ஷன் இங்கே தான் பெரிய கிளச். என்னன்னு சொல்றேன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம், சும்மாலாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வெளியில எனக்கு தெரிஞ்சு ஈவன் பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லி ஆகணும், நம்ம குழந்தைகளும் சொல்லித்தான் ஆகணும். பி கேர்ஃபுல், ஆப்போசிட் ஜெண்டர் டேஞ்சரஸ் தான், பி கேர்ஃபுல். அது தப்பிக்குன்னா நாமாசமும் இந்த அறிவு வேணும். ஏன்னா பாகவத்திலையும் இதெல்லாம் வருது, இதெல்லாம் டைரக்டாக வருது. இது உண்மை, இது உண்மை. ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சீரியஸா சொல்லும் பொழுது பகவான் அனுகிரகத்துல நமக்கு உள்ள புரியும். பகவான் அந்த புத்தியும் கொடுப்பாரு, எது டேஞ்சர் எது சேஃப்டிங்கிற அறிவு பகவான் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ அது லாஸ்ட் ஸ்லோகா 27ல ஈவன் எவாக்குவேஷன், இந்த மலம், ஈவன் நம்ம உடம்புல இந்த மலம் வெளியே போனா கூட பகவான் அனுகிரகம் வேணும். இது உண்மை. இன்னைக்கும் சில பேர் இருப்பாங்க, ஹாட்டா ஏதாவது குடிக்கலன்னா மலம் போகாது. நிறைய பேர் இருக்காங்க. மார்னிங் ஹாட்டா ஒரு காஃபி ஒரு டீ, ஏன்னா சில பேர் ஸ்மோக் பண்ணும், ஸ்மோக் பண்ணிங்கன்னா மலம் வெளியே போகாது. அப்படி இருக்குனால உடம்பு கெட்டு போயிடுச்சு, ஆக்சுவலி உடம்பு கெட்டு போயிடுச்சு. அப்படின்னா பாருங்க, ஏதாவது ரெண்டுக்கு போனா கூட ஏதாவது ஒன்று எடுக்கணும், அவ்வளோ டிபெண்டா இருக்கேன். ஆனால் இது இண்டிபெண்ட் பேசிக்கிறோம். நல்லத்துக்கு போகிறது இவ்வளோ டிபெண்டாக ஒரு காஃபி குடிக்கணும், இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சாப்டர் படிக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம டிபெண்டாக தான் இருக்கும், இண்டிபெண்ட் கிடையாது, நெவர். ஆனால் இது புரியும் போது தான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணபடி அந்த திருநாதபி சுனிச்சேன் அந்த ஸ்லோகா நமக்கு அப்போ தான் புரியும். அம்மானினா மானதுன்னா கீர்த்தனைய சதாஹரி. ஸோ யார் அந்த கீர்த்தனைய சதாஹரி பண்றாங்களோ அவங்கனால மட்டும்தான் நதனம் நஜனம் ந சுந்தரின்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாது. இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். இந்த நாமா சொல்றவனால தான் நதனம், எனக்கு பைசா வேண்டாம், ஃபாலோவர்ஸ் வேண்டாம், பியூட்டிஃபுல் விமன் வேண்டாம், மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரி பவதா பக்தி ரஹித்து கித்வயி, அப்பதான் அவங்க சொல்ல முடியும். மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரி என்ன சொல்ல முடியாது. கீர்த்தனையை சதாஹரி சொல்லாம இன்னைக்கு பார்த்து அந்த காமாவாகட்டும் இதாகட்டும் அதெல்லாம் விடுபட முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் அதெல்லாம். பட் அது பண்ணி ஆகணுங்கிறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த உலகத்தில் இந்த பாயிண்ட்ஸ் யாரும் அட்ரஸ் பண்றது இல்லை. பட் பாகவத்தில் வருதுன்னா இப்படி தான் இருக்கும். பாகவதம் வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ஒளிவு மாதிரி அவ்வளோ இருக்காது. ஆச்சாரிய சார் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க. இது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இன்னும் இப்படி சொல்கிறாங்க, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஸோ இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எவ்வளோ வயசானாலும் சரி பெரிய ட்ராப் அந்த ஆண் பெண்ணுக்குள்ள அட்ராக்ஷன், இந்த காமா பெரிய ட்ராப். இது எதுவும் யங் ஏஜில் இருக்கும், ஏஜ் ஆனால் போயிடும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100 வயசானாலும் இருக்கும். शिष्य राधा श्याम सुंदर की जय, श्री प्रभुपाद की जय. ஸோ இதெல்லாம் இது உண்மை. நான் முன்னாடி சொன்னபடி இது ரொம்ப சூக்ஷ்மமாகவும் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் சூக்ஷ்மமாக இருக்கும். இந்த டிவி சீரியல் யார் பார்க்குறாங்களோ அவங்க சூக்ஷ்மமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இட்ஸ் டேஞ்சரஸ். ஆக்சுவலி அதுதான் நடக்குது. நிறைய பேர் டிவி சீரியல் பார்ப்பாங்க வயசானவங்க, சூக்ஷ்மமாக அதை என்ஜாய் காமா சூக்ஷ்மமாக இருக்கும். அது அந்த கதையெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கேட்க முடியாது. நல்லா பார்க்க 2 நிமிஷம் என்னால் பார்க்க முடியும். எப்படா உட்காந்து பார்க்குறேன். சம்டைம்ஸ் யார் வீட்டுக்கு போகும்போது ஓடிட்டு 2 நிமிஷம் அந்த டயலாக்ஸ் கேட்க முடியாது. ஏன் உட்காந்து பார்க்குறேன்னா சூக்ஷ்மமாக அதை என்ஜாய், அதில் வர ஆப்போசிட் ஜெண்டர் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த காமா. ஸோ இது பிரம்ம சமயத்தால் எப்படி லார்ட் சிவா பார்வதி வந்து எப்படி பனிஷ் பண்ணுறாங்க ஜனங்களை. அஃப்கோர்ஸ் பகவான் சொல்லிட்டு அவங்களும் பண்ணுறாங்க, அதெல்லாம் எழுதப்படுறாங்க. ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சீரியஸாக சொன்னா தான் அதுலேருந்து வெளிவருவோம். அதுக்கப்புறம் தான் உண்மையான விடுதலை. அது வரைக்கும் விடுதலைலாம் கிடையாது, விடுதலை கிடைக்காது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
கேள்வி தான் கேள்வி. ஹரே கிருஷ்ணா. கேள்வி இருக்கா? சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க? நல்லவங்க இவங்க நல்லவங்க. நான் கேட்டதை வச்சு சொல்றேன், பாகவத்தை வச்சு. அது அவங்களோட பெர்செப்ஷன். அவங்களோட பெர்செப்ஷன்ல அவங்க நல்லவங்களா தெரியலாம், கெட்டவங்களும் தெரியலாம். பட் மேபி வேற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலி என்னோட பெர்செப்ஷன் எகெயின் பேஸ்ட் ஆன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேஜ், அதை பொறுத்து தான் அது இருக்கு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் தப்பா இருக்கலாம். நான் சொல்ல புரியுங்களா? பட் அது தப்பா இருக்கலாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஜென்ரலி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புவேன், என்னோட நாலேஜ் நான் நம்புவேன். பட் நம்பாதீங்கன்னு வேதம் சொல்லுது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா என்ன, எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தப்பா இருக்கலாமானா இருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே தப்பா இருக்கலாம். ஆனா அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது வந்து கிருஷ்ணா பகவத்கீதையில 2nd சாப்டர்ல எடுத்தோன்னு பேசுறார். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸே தப்பா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால கவலையும் வரும், பொறுத்துக்கும் அப்படின்றார். தாம் திதிக்ஷஸ்வ பாரதா மாத்திர ஸ்பர்ஷஸ்துக்கும் தேன் வரும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ், என்னோட நாலேஜ், என்னோட பெர்செப்ஷனே தப்பாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ எல்லாம் தப்பாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் தப்பாக இருக்கும்போது நமக்கு தெரியாது. அதான் மாயா. மாயா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கஷ்டம். அது ஒரு செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். ஏன் அது இருக்கு. சம்டைம்ஸ் அப்பவும் புரியாது. இந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி சுலபம் கிடையாது. வியாசர் பாகவத்துல முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், தேவர்களுக்கே புரியாதான், அவங்களுக்கே புரியாது, மாட்டிடுவாங்க, நாமளே மாத்தோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம லைஃப்லையும் நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாம் என்னோட பெர்செப்ஷன் வச்சு தான் எடுப்பேன். அது மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். ஸோ இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கிறதே என்னோட பெர்செப்ஷன் தான். நான் ஒருத்தர் நல்லவன், ஒருத்தர் கெட்டவன்பாங்க. இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுங்கன்னா, இப்போ ஒரு டிஷ் இருக்கு, எனக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக தோணும், இன்னொருத்தர் ஸ்வீட்டே இல்லைம்பாங்க. இப்போ ரெண்டு எது உண்மை? இப்போ எது உண்மைன்னு நமக்கே தெரியாது. அதான் இப்போ நான் சொல்றது சரி, அவங்க சொல்றது சரியா? இது ஒரு பெரிய கொஸ்டின். நான் காரமாக இருக்குங்கிறேன், காரம் கம்மிங்கிறாங்க. இப்போ உண்மையிலே காரம் ஜாஸ்தியா காரம் கம்மியா, எது உண்மையா? டிஃபிகல்ட். இன்னொரு கொஸ்டின் சார், மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாதான் நம்ம நல்லவங்களா இருக்குமா, இல்லை வந்து மற்றவங்களுக்கு நம்ம கெட்டது செஞ்சாதான் நம்ம கெட்டவங்க தெரியுமா? முதல்ல எனக்கு நானே நல்லது பண்ணாதான் அடுத்து நல்லது பண்ண முடியும். சொல்ல புரியுது? எனக்கு நானே நல்லது பண்ணிக்கலைன்னா அடுத்து நல்லதே பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள், முடியாது. எனக்கு நான் நல்லது பண்ணிக்கினா ஆத்ம ரீதியாக முதல்ல நான் யாரு நான் வாழ தெரிஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்க முடியல, நான் இங்கே அடுத்தவங்களை போய் காப்பாற்றுறேன், நடக்கவே நடக்காது. நான் நல்லவனா இருக்குன்னா ஆத்ம ரீதியா, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆத்ம ரீதியா எனக்கு நான் நல்லது பண்ணிக்காமல் அடுத்தவங்களுக்கு பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் உலகம் நல்லது பண்ண நினைக்கிறாங்க, பண்ண முடியாது. முதல்ல உனக்கு நீங்க நல்லது பண்ணிக்கங்க, அப்பதான் இங்க அடுத்தவங்களுக்கு பண்ண முடியும். தேங்க்ஸ். வேற ஏதாவது questions இருக்கா? ஆப்போசிட் ஜெண்டர் மேல வந்து அட்ராக்ஷன் வரும்னு சொல்றீங்க. சில டைம் அட்ராக்ட் ஆயிடுறோம், அது வந்து பாஸ்ட் கர்மானால. பாஸ்ட் கர்மான்னு ஒரு இடம் சொல்லுங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது பீஷ்மர் வந்து மகாபாரத்தில் எப்படி சொல்றாருன்னா, எல்லாமே விதி விதின்னு சொல்லவும் கூடாது, என் கையிலையும் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கும் பொழுதுதான் எனக்கு அட்ராக்ஷன் வராமல் இருக்கும். பட் அட்ராக்ஷன் வருமானா வந்தே தீரும். எனக்கு அட்ராக்ஷனே இல்லை அப்படின்னா உடம்புல ஏதோ பிரச்சனை வந்து ஆகும்.
வந்தால் தான் உடம்பு பயாலஜிக்கலி ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுது நான் சொல்கிறது? பயாலஜிக்கலி உடம்பு ஒழுங்காக ஒர்க் ஆகுது. பட் கிருஷ்ணா எகெயின் நிறைய சொல்கிறார், பி கேர்ஃபுல், இது இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். ஜஸ்ட் லைக் கத்தி மாதிரி, கத்தி இப்படி தான் யூஸ் பண்ணணும் நமக்கு பெரியவங்க சொல்லிக்கோ, அது மாதிரி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அட்ராக்ஷனுங்கிறது, அப்போ பகவான் எனக்கு தப்பு செய்கிறான், அப்படி தப்பு ஒன்றும் செய்யலை. அந்த அட்ராக்ஷன் நான் பாசிட்டிவாகவும் கொண்டு போகலாம். அதுதான் கிருஷ்ண பகவத்கீதை சொல்கிறார். அட்ராக்ஷன் ஒரு வராமல் எப்படி இருக்கும்? எனக்கு அட்ராக்ஷன் யாராவது இல்லைன்னு சொன்னால் அது சீட்டிங். தட்ஸ் சீட்டிங். அட்ராக்ஷன் வந்தே ஆகணும். பட் சாஸ்திரம் படிக்கும் பொழுது நம்மளோட பெர்செப்ஷன் மாறுங்க. அந்த அட்ராக்ஷன் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும், புரிஞ்சுக்க தெரியும். அது புரிஞ்சுக்கும் தெரியும். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சொல்லப்போனால் அவங்க எல்லாத்துக்கும் கிருஷ்ணரே பார்ப்பாங்க. வேறு மாதிரி அட்ராக்ஷன் ரொம்ப எனக்கு எல்லாமே தெரியாது, ஜஸ்ட் நான் கேட்டதெல்லாம் வச்சு சொல்கிறேன். ஒருத்தர் அழகாக இருக்காங்கன்னு வைங்க, இந்த அறிவு இருந்தால் அந்த அழகானவங்க நம்ம பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும். இந்த அறிவு இல்லைன்னா வேறு மாதிரி பார்ப்போம். இந்த அறிவு இருக்கும்போது கிருஷ்ணா தெரியும், அந்த அழகான பர்சனில் கிருஷ்ணா தெரிவார். இந்த அறிவு இல்லைன்னா கிருஷ்ணாத்து வேற மாதிரி தெரிவாங்க. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय. So announcements.